அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மௌலவி அப்துல் மலிக் அல்தாபி பேசுகிறேன். இந்த உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் மனிதர்கள் அனைவரும் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு அவ்வாறு ஆகிவிட்டது. எனவே அல்லாஹ்வை மறந்த நிலையில் வாழ்வது இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் இயல்பாக மாறிவிட்டது. இதன் விளைவாக மக்கள் நிம்மதியில்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இறைவனுடைய இந்த கட்டளையையும் வாழ்க்கை வழிமுறையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதற்கு என்ன வழிகாட்டுகிறான் என்பதை நாம் சற்று பார்த்து அதன்படி வாழ்வோம். இறைவன் தனது திருமறையில் கூறுகிறான், அல்லதீன ஆமனு வதத்மென்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் தத்மென்னுல் குலூபு நேர்வழி பெறும். அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூர்வது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 28. அல்லதீன ஆமனு வஆமிலு ஸ்ஸலிஹாத்தி தூபா லஹும் வஹுஸ்னு மாபின். எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களும் உண்டு, இன்னும் அழகிய இருப்பிடமும் உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 29. 1. திக்ரின் இறை நினைவின் சிறப்புகள். நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனை நினைவு கூறுவதன் அவசியத்தை பல்வேறு நபிமொழிகள் மூலம் வலியுறுத்தியுள்ளார்கள். அல்லாஹுவை நினைவு கூறுபவருக்கும் நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் உயிர் உள்ளவருக்கும் இறந்துவிட்டவருக்கும் உள்ள உதாரணத்தை போன்றதாகும் என நபிசல் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நாக்குகளில் எளிதானதும் தராசின் மீசான் மீது கனமானதுமான அளவற்ற அருளாளனுக்கு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான 2 வாசகங்கள் உள்ளன. அவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன், சுப்ஹானல்லாஹில் அலீம், மாபெரும் தூயவன் அல்லாஹ் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். 2. நற்காரியங்கள் செய்வதன் நன்மை. 13:29க்கான விளக்கம். பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நற்காரியங்களின் மேன்மையை விளக்கியுள்ளார்கள். ஆதாரம் அபூதாவூத், திர்மிதி. 3. மன அமைதிக்கான துஆ பிரார்த்தனை. அமைதியற்ற மனநிலையை மாற்றவும் கவலைகள் நீங்கவும் பெருமானார் அவர்கள் பின்வரும் துஆவை ஓதுமாறு கற்றுத்தந்துள்ளார்கள். யா ஹய்யு யா கய்யும் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், என் காரியங்களை நீ சீர்படுத்துவாயாக. 4. திக்ரின் மூலம் கிடைக்கும் நிம்மதி. குர்ஆனின் இந்த வசனத்தை விளக்கும் அறிஞர்கள் துன்யா உலக இன்பங்களோ செல்வங்களோ தராத நிலையான மன அமைதியை ஒரு அடியான் உண்மையான ஈமானோடு அல்லாஹ்வை தியானிக்கும் போது திக்ர் அவனது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதன்படி வாழ்வதற்கான தகுதி வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. இந்த காணொளி பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், காணொளியை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள், மேலும் பெல் ஐகானை அழுத்தி ஆள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.